பார்வதீபததே ரகர மகாதேவா. திருவுத்தரகோசமங்கை அருள்மிகு மங்களாம்பிகா சமேத மங்களநாத சுவாமி ஆலயம். மாணிக்க வாசகரின் சிறப்பு மகிமை. அதாவது மாணிக்க வாசகர் இந்த ஊரிலே அஷ்டமா சித்தி உபதேசம் வாங்கிய ஒரு அற்புதமான ஒரு சிவத்திருத்தலம். மாணிக்க வாசகர் முந்தைய ஒரு ஸ்தலத்திலே முப்பிறவியிலே இந்த ஊர்ல வழிபாடு பண்ணிட்டார். மாணிக்க வாசகர் திருவாத ஊரீஸ்வரர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திருநாமங்கள் இருக்கு. இந்த திருநாமத்திலே கொண்ட உத்தரகோசமங்கியில முற்பிறவியில ஜடாமுடியோட நமஸ்காரம் பண்ண மேனிக்க நித்தியப்படி இங்கே தனி விக்கிரகமாக தனி சன்னதியாக இருந்து காட்சி கொடுக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே முதல்ல சிவபுராணம் பாடியதற்கு முன்னாடியே உத்தரகோசமங்கியில மங்களநாத பெருமானை வழிபாடு பண்ணிய முக்கியமான ஒரு ஸ்தலம். மாணிக்க வாசகருக்கு மாணிக்க வாசகன் என்று திருநாமத்தை சூற்றிய இடம் உத்தரகோசமங்கை. உச்சிகால பூஜையிலே மதியம் 12 to 1 மணிக்கு அபிஷேக நிறுத்தத்திலே 12 to 1 மணிக்கு நித்தியப்படி ஸ்படிகலிங்கம் மரலிங்கத்தை வச்சு அன்னாபிஷேகம் நடைபெறும். அத்தகைய நேரத்திலே மாணிக்க வாசகருக்கு சிறப்பாக ஜடாமுடியோட நமஸ்காரம் பண்ண மேனிக்க அந்த தரிசனத்தை பார்க்கிறார். இப்படி ஒரு விக்கிரகம் உலகத்திலே உத்தரகோசமங்கையில் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு 2 விக்கிரகமாக 2 சன்னதி இருக்கு இந்த கோயில்ல. இன்னொரு சன்னதி என்னன்னா தெப்பகுளத்துக்கு அடியிலே மாணிக்க வாசக பெருமான் ருத்ராட்சம் மேனிக்க சின்முத்திரையோட இருக்கிறார், இருந்து காட்சி கொடுக்கிறார். திருவாசகத்தை எழுத மேனிக்க, அதாவது இந்த ஸ்தலத்துல இளந்த மரம் தான் முக்கியமான ஒரு ஸ்தல விருட்சமாக இருக்குது. அந்த இடத்துல 1000 ரிஷிகளுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த ஒரு ரிஷிக்கு மட்டும் கொடுக்காத நேரம் அந்த மாணிக்க வாசகர் பெருமான். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதுறதுக்கு உண்மையனாக இந்த ஊர்ல வழிபாடு நடத்த உறவு.